2026 பட்ஜெட் ஒரே நாட்டின் கனவு, புதிய தலைமுறையின் நம்பிக்கை. பாராளுமன்றம் முழுவதும் எதிர்பார்ப்பின் உச்சியில் இருந்தது. நாட்டு மக்கள் அனைவரும் தொலைக்காட்சியிலும் சமூக ஊடகங்களிலும் கண்கள் பதித்திருந்தார்கள். அந்த தருணத்தில் ஜனாதிபதியும் நிதி அமைச்சருமான அனுரகுமார திசாநாயக்க 2026 பட்ஜெட்டை வாசிக்க தொடங்கினார். அது ஒரு பொருளாதார அறிக்கை மட்டுமல்ல, அது ஒரு புதிய இலங்கை உருவாக்கத்தின் அரசியல் பிரகடனம். அவர் கூறிய முதலாவது செய்தி, இலங்கை பொருளாதாரம் மீண்டும் எழும். 2026 இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 7% ஆகும். அது வெறும் எண் அல்ல, அது நம்பிக்கையின் அளவுகோல். நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் உழைப்பையும் பொறுமையையும் பிரதிபலிக்கும் வாக்குறுதி. அனுரகுமார திசாநாயக்கவின் முகத்தில் நம்பிக்கை சிரிப்பு தெரிந்தது. அந்த சிரிப்பு இலங்கை மீண்டும் எழும் என்ற உறுதிமொழி போல ஒலித்தது. பட்ஜெட்டின் அடுத்த மிகப்பெரிய செய்தி, கல்விக்கான வரலாற்று முக்கியமான ஒதுக்கீடு. கல்வி தரத்தை உயர்த்தி சகலருக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை உறுதி செய்ய ரூபாய் 605.5 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது எண்களில் ஒரு தொகை மட்டுமல்ல, இது இலங்கையின் எதிர்காலம் எழுதப்படும் இடம். வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள பள்ளிகளிலிருந்து மலையகத்தில் உள்ள சிறிய பள்ளி மாணவனின் கனவுகள் வரை இது சமநிலை கல்விக்கான புதிய கதவு திறப்பாகும். அனுரகுமார திசாநாயக்க கூறினார், கல்வி என்பது சிலரின் சலுகை அல்ல, எல்லோரின் உரிமை. இந்த சொற்கள் 30 ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு புதிய விடியல். மலையகத்தின் தேயிலை தோட்டங்களில் உழைக்கும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இந்த பட்ஜெட் கொண்டு வந்தது ஒரு பெரும் பரிசு. 2026 ஜனவரி முதல் தோட்ட தொழிலாளர்களின் தின சம்பளம் ரூபாய் 400 உயர்த்தப்பட்டு மொத்தம் 1750 அதிகரிக்கப்படும். இந்த செய்தி ஒலித்த போது மலையகத்தின் மலைகள் முழுவதும் மகிழ்ச்சி சத்தம் ஒலித்தது. இந்த உழைப்பாளர் பெண்களின் கைகளில் தேயிலை கொழுந்து இருந்தாலும் அவளின் இதயத்தில் நம்பிக்கையின் ஊற்று மலர்ந்தது. இது ஒரு சம்பள உயர்வு அல்ல, இது ஒரு மரியாதையின் அங்கீகாரம். உழைப்பின் மதிப்பை அரசு மீண்டும் எழுதும் நாள் இது. 2020 ජනවාරි මාස සිට 1550 දක්වා වැඩි කිරීමට යෝජනා කරනවා. නතර වෙන්නේ නැහැ තාම. එතකොට 1350 1550ක ලෙස වැටුපක් ලැබෙනවා. තවද රුපියල් 1550ක වැටුපට අමතරව රජය විසින් පැමිණීමේ දෛනික දිරි දීමනාවක් ලෙස රුපියල් 200ක් ගෙවීමට යෝජනා කරනවා. සමාගමේ 1550ක් දෙනවා, රජයෙන් 200ක් දෙනවා, 1750ක වැටුපක් ලැබෙනවා. அனுரகுமார திசாநாயக்கவின் உரையின் மையத்திலும் இதயத்திலும் இருந்தது மனிதன். வளர்ச்சி என்றால் கட்டடங்கள் அல்ல, மனிதர்களின் வாழ்க்கை முன்னேற்றமே உண்மையான வளர்ச்சி. அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் சமூக பாதுகாப்பு வலையையும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் முயற்சிகளையும் இணைத்தது. ஓய்வூதியம், சமூக நல திட்டங்கள், இளைய தலைமுறைக்கு வேலை வாய்ப்புகள், இவை எல்லாம் 2026 பட்ஜெட்டின் அடித்தளங்கள். அவர் நம்பிக்கையுடன் கூறினார், இனி யாரும் வெளிநாட்டவராக உணர வேண்டியதில்லை. தமிழ், முஸ்லிம், சிங்கள, மலையக மக்கள் எல்லோரும் இந்த நாட்டின் ஒரே பிள்ளைகள். இது ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்குமான அழைப்பு. இது பிரிவினை அரசியலுக்கு முடிவு. அந்த நொடியில் பாராளுமன்ற சுவர்கள் கூட இலங்கை ஒரு குடும்பம் என்ற வார்த்தையை ஒலிக்கச் செய்தன. இந்த 2026 பட்ஜெட் ஒரு பொருளாதார ஆவணம் மட்டுமல்ல, இது ஒரு மனிதநேய அரசியல் பிரகடனம். அது டிஜிட்டல் மாற்றத்தையும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பையும் மத தீவிரவாத மற்றும் இனவாதத்தை ஒழிக்க அரசியல் தன்னம்பிக்கையையும் காட்டுகிறது. அனுரகுமார திசாநாயக்க கூறிய கடைசி வரிகள் அந்த உரையின் உயிர். இந்த அரசாங்கம் எங்களுக்காக அல்ல, மனிதர்களுக்காக செயல்படும். ஜனாதிபதியின் அரசியல் உறுதி இனவெறியும் மத தீவிரவாதமும் முடிவுறும் வரை. அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் அரசியல் வாழ்வின் ஆழம் சத்தியத்தில் உள்ளது. அவர் மீண்டும் உறுதியளித்தார், இனவெறி, மத தீவிரவாதம், ஊழல் இவைதான் இலங்கையின் உண்மையான எதிரிகள். அவை அழிந்தால்தான் நம் குழந்தைகளுக்கு சுத்தமான எதிர்காலம் உருவாகும் என்று அவர் கூறிய அந்த வார்த்தைகள் ஒரு அரசியல் உறுதிமொழியை போல ஒலித்தது. இந்த பட்ஜெட் வெறும் நிதி திட்டமல்ல, இது ஒரு நாடு சுயமரியாதையுடன் மீண்டும் பிறப்பதற்கான அறிவிப்பு. பட்ஜெட்டின் எண்கள் நாளை மறந்து போகலாம், ஆனால் அதன் பின்னால் இருக்கும் மனித கனவு என்றும் மறக்க முடியாது. அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் இந்த உரை ஒரு அரசாங்கம் மக்களை ஆட்சி செய்வதற்கல்ல, அவர்களுடன் சேர்ந்து ஒரு புதிய இலங்கையை உருவாக்குவதற்காக என்ற நினைவூட்டல். இது வெறும் 2026 பட்ஜெட் அல்ல, இது ஒரு தலைமுறை எழுச்சியின் தொடக்கம். ஒன்றுபட்ட இலங்கை, மனிதநேயத்தின் அரசியல் வழி.